வெல்கம் டு அவர் சேனல். இந்த தடவை நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நமக்கு பார்ட் 1 எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த 20 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து வரும். அதே மாதிரி இன்டீரியர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் நல்லா தரவு பண்ணிட்டு போனாலே போதும். கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியல் எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அதுக்கான ஒரு வீடியோவும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. அதே மாதிரி ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக. ரைட் த ஃபார்முலா ஆஃப் கால்குலேட்டிங் ஜிஎன்பி. ஊரக வேலையின்மை முக்கிய இயல்பு யாது? வாட் இஸ் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்? நுகர்வு நாட்டம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை த ப்ரோபென்சிட்டி கன்சியூம்? வணிக வங்கிகள் என்பதை வரையறுக்கவும். டிஃபைன் த கமர்ஷியல் பேங்க். அந்நிய செலவணி என்பதன் பொருள் என்ன? வாட் டு யூ மீன்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது வருவாய் என்றால் என்ன? வாட் இஸ் எ பப்ளிக் ரெவன்யூ? ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு. உலக வெப்பமயமாதல் என்பதை வரையறுக்கும். டிஃபைன் குளோபல் வார்மிங். புள்ளியியல் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டாட்டிக்ஸ்? உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் யாவை? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 into 3 21. இதில் கம்பல்சரி 14 கொஸ்டின். பொருளாதார அமைப்புகளின் வகைகளை குறிப்பிடுக. டிஸ்கிரைப் த டிஃபரண்ட் டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். தலைவீத வருமானம் பற்றி ஒரு குறிப்பு எழுதுக. ரைட் த ஷார்ட் நோட்டா ஃபார் கேபிட்டா இன்கம். கீழ்காணுவனவற்றை சுருக்கமாக விவரிக்கவும். பருவகால வேலையின்மை, உடன்பாட்டில்லா வேலையின்மை, படித்தவர் வேலையின்மை. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஷார்ட். சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியலுடைய பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ்? பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த டிட்டர்மின்ஸ் ஃபார் த மணி சப்ளை? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண அளிப்பானை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த டிட்டர்மின்ஸ் ஃபார் த மணி சப்ளை? நல்லா படிச்சுக்கோங்க. இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணிகளை குறிப்பிடுக. ஸ்பெசிஃபை த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎஃப்சிஐ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன அரசியல் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட்? குறிப்பு வரைக. பருவநிலை மாற்றம், அமிலமலை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான 3 மார்க்கு. ரைட் த நோட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ஆசிட் ரெயின். வறுமையின் நச்சு சுழற்சிற்கான காரணங்களை வரைபடத்துடன் தெளிவுபடுத்துக. எலிஸ்டேட் மேஜர் காஸ் ஆஃப் விஸ்கோஸ் இன் சர்க்கிள்ஸ் ஆஃப் பாவர்ட்டி வித்தின் டயக்ராம். பெருக்கியின் வகைகளை குறிப்பிடுக. அதன் பயன்கள் ஏதேனும் 2 எழுதுக. மென்ஷன் த கைண்ட் ஆஃப் மல்டிப்ளர்ஸ். கிவ் த யூசஸ் ஆஃப் 2 மல்டிப்ளர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின். 7 into 5 35. இருதுறை சுழல் ஓட்ட மாதிரியினை வரைபடத்துடன் விளக்குக அல்லது வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த 2 sectors ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ. த மாடல் இன் டயக்ராம். டிஸ்கிரைப் த பேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். முடுக்கி இயக்கும் விதத்தினை விவரிக்கவும் அல்லது பல்வேறு வகையான திட்டமிடல் வகையினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்சலரேட்டர். டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானிங். ஸோ இந்த டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டேஷன் ஆஃப் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டில் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கியின் பங்கினை விளக்குக. பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கம் காண்க. எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபைண்ட் அவுட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபாலோயிங் டேட்டா. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்குக அல்லது சார்க் பிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. குறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் ரைட் த நோட் ஆஃப் சார்க் அண்ட் பிரிக்ஸ். வரி விதிப்பு விதிகளை விவரிக்கவும். ஸோ இந்த வரி விதிப்பு விதிகள் ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. நீர் மாசுக்கான காரணங்கள் யாவை? ஸோ ஒரு 3 பொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பொல்யூஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த கேனன்ஸ் ஆஃப் த டாக்ஸேஷன். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்து தான் கேட்பாங்க. 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் ஓட்ட வரைபடத்தை விளக்குக அல்லது முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. எக்ஸ்பிளைன் த 3 sectors ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வித் டயக்ராம். கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அமாங் கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டலிசம். இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ பணிகளை விளக்குக அல்லது
பணத்தின் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பணிகளை விளக்குக. டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பிளைன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதிலே பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ ஏ டைப் பி டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துட்டு போங்க. வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 7 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான கீ ஆன்சரும் போட்டிருக்கேன். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியல் பொது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.